பொதுவாவே இந்த கர்ப்பப்பை சார்ந்த புற்றுநோய்கள் ஏற்படுறது, மார்பக புற்றுநோய்கள் ஏற்படுறது, இது குறித்துலாம் இன்னமும் நாட்ல பல பெண்கள் விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் அரசாங்கங்கள் இது குறித்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினாலும், மருத்துவத்துறை சார்ந்தவங்க பேசினாலும், இன்னைக்கு பல பெண்கள் இது குறித்து பேச ஆரம்பிச்சாலும் கூட, நாட்ல இன்னமும் நெறைய பேரு இது குறித்து பேசுறதுக்கு தயக்கப்பட்டுக்கிட்டும், இது குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தயக்கப்பட்டுட்டும் தான் இருக்காங்க. இந்த நிலைமையில தான் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ஆய்வு முடிவுகள் நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருப்பை சார்ந்த புற்றுநோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உயர் ரத்த அழுத்தம், ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கிறது, ட்ரைகிளிசரைடு அதிகமா இருக்கிறது, குறைந்த HDL கொலஸ்ட்ரால் இருக்கிறது. இது எல்லாமே ஒரே நேரத்துல ஒரு மனிதருக்கு உடம்புல இருக்கிறதுக்கு பேர் தான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் வயது வந்த பெண்கள்ல 35% பேரும், ஆண்கள்ல 26% பேரும் இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோமால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால தான் இது அதிகமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருப்பை சார்ந்த புற்றுநோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு ICMRO ஆய்வுல தெரிவிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கருப்பை புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு 2 மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னும், எண்டோமெட்ரியல் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு 45% அதிகமா இருக்கு அப்படின்னும், கருப்பை வாய் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு 26% அதிகமா இருக்கு அப்படின்னும், பிறப்புறுப்புகள்ல புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு 2 மடங்குக்கு மேல அதிகமா இருக்கு அப்படின்னும் அந்த ஆய்வு முடிவுல சொல்லியிருக்காங்க. பொதுவாவே இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஏன் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது 2க்குமான காரணிகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒத்துப்போகுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கிறது, உயர் ரத்த அழுத்தம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறது, கொழுப்பு திசுக்களோட செயலிழப்பு இப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது 2க்குமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான், பெண்களுக்கு இதெல்லாம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு கருப்பை புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஆய்வு முடிவுகள்ல சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நம்மள எப்படி தற்காத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா, முழுமையுமா நம்மளால இதுக்கு எந்த ஒரு தற்காப்பு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஆனா, நம்ம வாழ்வியல் நடைமுறையில ஒரு சில மாற்றங்கள கொண்டு வரதன் மூலியமா, இந்த உடல் பருமன், சர்க்கரை அளவு, ரத்த அழுத்தம் இதெல்லாம் நமக்கு வராம நம்மளால பாதுகாத்துக்க முடியும். அதனால இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வராம நம்மளால பாதுகாத்துக்கவும் முடியும். அரசாங்கங்கள் இது குறித்த விழிப்புணர்வுகள முன்னெடுக்கணும். பெண்களுக்கு பிரத்யேகமான பரிசோதனைகள நடத்தணும் அப்படின்னும் இந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சர்க்கரை, உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களோட மகப்பேறு பரிசோதனை பட்டியல்ல இதுக்கான பரிசோதனைகளையும் உட்படுத்திக்கணும் அப்படின்னும் இந்த ஆய்வு முடிவுகள்ல சொல்லியிருக்காங்க.